இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்கும் என்னும் பகுதியில் இன்று நவீனத்துவத்தின் அச்சுறுத்தலை பற்றி சிந்திக்கின்றோம். இன்றைய நூற்றாண்டின் பாவம் என்ன என்பதென்றால் கவனச்சிதறல் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்று எங்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்ற எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தின் போரின் அச்சுறுத்தலினால் நாம் வாழ்வு சேர்ந்து போனதை அறிவோம். அதே வேளையில் இன்றைய நவீனத்துவமும் சமூக தொடர்பாடலும் எங்களை இன்று அச்சுறுத்தி வருகின்றது. எமது உடலையும் ஆன்மாவையும் உள்ளத்தையும் அழிக்கின்றது. எங்களை இவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது. கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் அரவணைப்பிற்குள் வாழ வேண்டிய நாம் ஒரு நிஜமற்ற உலகை உருவாக்கி நவீன சந்நியாசிகள் போல தனியானதொரு உலகத்திலே நாங்கள் சமூக தொடர்பாடல் சாதனங்களின் ஆக்கிரமிப்புகளில் வாழ்ந்து வருகின்றோம். இந்த தவக்காலமானது இந்த நிஜமற்ற உலகில் விருப்பையும் லைக்ஸ் பெற்று முகந்தெரியா உறவுகளோடு முக புத்தகத்தில் உறவாடி வருகின்றோம். தவக்காலமானது நாம் அடுத்திருப்பவர் நலனின் அக்கறையோடும் கடவுளோடும் ஒப்புரவாகி வாழவும் அழைக்கின்றது. அடுத்திருப்பவருக்கு இடமும் நேரமும் ஒதுக்கி உறவுகளை ஆழப்படுத்தி வாழுவதுதான் தவக்காலத்தின் இன்றைய அழைப்பாக விடுக்கப்படுகின்றது. சிவத்திலும் தவத்திலும் ஈகையிலும் ஈடுபாட்டுடன் கலந்து தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். கவனச்சிதறலை விட்டு நாங்கள் இறைவனை மையப்படுத்திய வாழ்வுக்கு இந்த தவக்காலத்தில் திரும்புவோம். ஆமீன்.